இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ரெட்ரோகிராம் எஃபெக்ட்டில் ஃபோட்டோ வந்துட்டு எப்படி பக்காவாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைட்ரூம் அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்ரூம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே உள்ள இமேஜ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் ஐக்கான் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதில் எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -1.17 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 7ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷேடோஸ்ன்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 35ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ்ன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு -11ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக்ஸ் வந்துட்டு -24ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா கர்வுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கர்வை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த கர்வில் வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு பாயிண்ட் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட் வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கர்வை பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் உள்ள பாயிண்ட்டை வந்து லைட்டாக கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. தேர்ட் உள்ள பாயிண்ட்டையும் லைட்டாக கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து நீட்டாக செட் பண்ணிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு கீழே ஒரு பாட்டில் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு விப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள கலர் மிக்சிங் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள ரெட் கலரில் லூமினன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 20 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள ஆரஞ்சு கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -60ல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் வந்துட்டு ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -33 அந்த மாதிரி ரேஞ்சில் 30 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ -35ல் பார்த்தீங்கன்னா வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரீன் கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -20ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள ப்ளூ கலருக்கும் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு -20 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 3 கலருக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணி -20 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எல்லோ கலர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லூமினன்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் டோன் இது ஸோ இதுக்குள்ளே போயிருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேடோஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒரு சின்ன ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னு இந்த மாதிரி ஷேடோ ஸோ ஹியூ சேச்சுரேஷன் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா 54ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் வந்துட்டு 7ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஹைலைட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹியூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 360ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸோ 6ல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஸோ ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபேவரேட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக விண்டேஜுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ விண்டேஜ் 4 அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 135ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகண்ட் உள்ள கிளாரிட்டிங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 12ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஹேஷ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு 10ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க.
ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பாக்ஸ் ஐக்கானுக்கு கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ ஷார்ப்பனிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 11ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லென்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ 2 ஆப்ஷனையும் இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ரெட்ரோகிராம் எஃபெக்ட் சூப்பராக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணலாம். ஸோ எடிட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.